கோவில் திருவிழா அழைப்பிதழில் ஜாதி மற்றும் சமூகங்களின் பெயர்களை அச்சிடக்கூடாது. நன்கொடையாளர்களின் பெயர்கள் தேவையற்றவை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா நடுவிக்கோட்டையைச் சேர்ந்த செல்வராஜ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு. பட்டுக்கோட்டையில் நாட்டியம்மன் கோவில் பல்வேறு சமூகத்தினரால் நிறுவப்பட்டது. பங்குனி திருவிழா ஏப்ரலில் நடைபெறும். இதற்கான அழைப்பிதழில் மண்டகப்படிதாரர்களின் அந்தந்த ஜாதிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. எங்கள் சமூக பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது. அதில் ஊரார் என குறிப்பிட உள்ளதற்கு பதிலாக எங்கள் சமூக பெயரை அச்சிடும்படி அறநிலைத்துறை கமிஷனர், இணை கமிஷனர், கோவில் செயல் அலுவலருக்கு மனு அனுப்பினேன். நடவடிக்கை எத்திருக்க உத்தரவிட வேண்டும். திருவிழா நடத்துவதில் சமத்துவம், சமூக நீதியை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். மனுவை நீதிபதிகள் MS ரமேஷ், AT மரியாக்லெட் அமர்வு விசாரித்தது. அறநிலைத்துறை தரப்பு திருவிழாவின் முதல் நாளில் குறிப்பிட்ட சமூகத்தினர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினருக்கும் வழிபடுவர். ஊரார் என்பது கிராமத்தில் உள்ள மக்களை குறிக்கும் பொதுவான பெயர். குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் குறிக்கவில்லை. எந்த ஒரு சமூகத்திடமும் பாரபட்சம் காட்டுவது இல்லை, ஒதுக்குவதும் இல்லை. பிற சமூக பிரதிநிதிகள் பாரம்பரியமாக அனைத்து கிராம மக்கள் சார்பில் முதல் நாள் திருவிழாவிற்கு நிதியுதவி செய்தனர். எனவே அழைப்பிதழில் அவர்களின் சமூக பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. வரும் காலங்களில் இக்கோவில் விழாக்களின் அழைப்பிதழில் பல்வேறு ஜாதி மற்றும் சமூகங்களின் பெயர்களை அச்சிடக்கூடாது. தேவைப்பட்டால் நன்கொடையாளர்களை பாராட்டி தனிப்பட்ட முறையில் ஒப்புதல் சான்று அனுப்பலாம் என தெரிவித்தனர்.